சுயம்பிரபா சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஆய்வகத்தில் முதல் உதவி, ஃபர்ஸ்ட் எய்ட் இன் எ லேபரட்டரி. நான் உங்கள் பாலகிருஷ்ணன், இக்னோ கவுன்சிலர், விவேகானந்தா காலேஜ், மதுரை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்புல என்னென்ன சாராம்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அறிமுகம், தட்ஸ் இன்ட்ரோடக்ஷன், எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள், விபத்து அறிக்கை, விபத்து அறிக்கையை எப்படி ரிப்போர்ட்டிங்கை தயாரிக்கிறது, விபத்து அறிக்கையை செயல்முறை வடிவத்தில் எப்படி கொண்டு வர்றது, முதலுதவி பெட்டினா என்ன, ஐ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னா என்ன, அந்த பெட்டியில என்னென்ன பொருள் உள்ளடக்கங்கள் இருக்கணும், முதலுதவி பொதுவான அம்சங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி நம்ம பொதுவான அம்சங்கள் அது என்னென்ன நிறைஞ்சிருக்கணும், அப்புறம் அதோட நோக்கம், அதோட செயல் விளக்கங்கள் வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. முதலுதவி மின்சார அதிர்ச்சினால் ஏற்பட்டவங்களுக்கு எப்படி முதலுதவி நம்ம செய்யணும், சுய நினைவு அற்ற உயிரிழப்பு ஏற்படும் தருவாயில் ஐ மீன் கான்சியஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும், ரசாயன விபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யணும், இரத்த போக்கு கட்டுப்படுத்துவதற்காக நம்ம என்னென்ன முயற்சிகளை பண்ணணும், முதலுதவி செய்யும் போது அதிர்ச்சி அடைகிறாங்க வச்சுங்க, ஷாக் ஆயிடுச்சு, ஷாக் பிளஸ் கரண்ட் அடிச்சோ ஏதாச்சும் ஷாக் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யறது, அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளி நோய் தெரியாம, வெளி காயங்கள் தெரியாம உள் காயங்கள் அவங்களை எப்படி நம்ம நார்மல் படுத்தணும், அவங்களை எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், அப்புறம் ஒரு சிலருக்கு உடம்புலாம் எரிஞ்சிருக்கலாம், இல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டுக்கலாம், கண்கள் காயம் ஏற்பட்டுக்கலாம், இவங்களுக்குலாம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு முன்னாடி 12வது யூனிட்ல ஐ மீன் யூனிட் 12 என்ன பார்த்தோன்னா, ஒரு தனிப்பட்ட நபரின் ஆய்வகத்தில் பணிபுரியும் போது அவங்களுக்கு ஏற்படுற ஆபத்தை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட நபரின் பாதுகாப்பு ஒரு ஆய்வகத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கணும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த இதுல அந்த யூனிட்ல விழிப்புணர்வு, ஒரு ஆய்வகத்தில் வேலை பார்க்கணும் எப்படி விழிப்புணர்வா இருக்கணும். பொதுவாக ஒரு ஆய்வகம் சொன்னாவே ஆபத்து நிறைந்ததாக இருக்கலாம், நம்ம கையாளுற பொறுத்து தான். நமக்கும் மீறி ஒரு சில விபத்து ஏற்படலாம், நம்ம கேர்லெஸ்னால விபத்து ஏற்படலாம், நம்மளை தாண்டி ஒரு சில விபத்துகள் ஏற்படலாம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா பொதுவாக ஆய்வகத்துல மிகப்பெரிய தீ விபத்து ஏதோ ஒன்று ஏற்பட்டுனா நம்மளோட கேர்லெஸ் தான் மெயினா இருக்கும். பிளஸ் அதோட பார்க்கும்போது ஆய்வகத்தில் விபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது சொல்லி அந்த யூனிட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதன்படி இந்த இதுல என்ன பார்க்கணும்னா, ஆய்வகத்தில் விபத்து ஏற்பட்டால் முதலுதவி எப்படி நம்ம செய்யணும், முதலுதவி அறிமுகப்படுத்துவோம், உடனடியாக அறிமுகப்படுத்தணுமா, உடனடியாக பயன்படுத்தணுமா, இல்ல காலந்தாழ்த்தி அதுக்கேற்ற தன்மையை நம்ம புரிஞ்சுட்டு முதலுதவி பண்ணணுமா, விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நம்ம கையாளணும், திடீர் நோய் ஐ மீன் பர்னிங் சென்ஸ், உடம்புல தீ காயங்கள் ஏற்படுறது, மயக்கம் ஏற்படுறது, கரண்ட் அடிச்சு கீழே விழுகிறது, டாக்ஸிக் கேஸ் இன்கேல் பண்றதுனால மயக்கம் அடைகிறது, இவங்களுக்குலாம் தற்காலிக சிகிச்சை அளிச்சு மருத்துவர் கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்கில் முதலுதவி பெட்டியை கையாளும் விதத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா லேப் அசிஸ்டன்டும் கண்டிப்பா என்ன செய்யணும், முதலுதவி பெட்டியை எப்படி நம்ம கையாளணும், எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி கையாளணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிட்ல நிறைய நம்ம பார்க்க போறோம். அது தொடர்ந்து பார்த்தோன்னா, லேப்ல மின் அதிர்ச்சி, மின்சாரம் பாஞ்சு ஒருத்தருக்கு செயலிழந்து போறது, முதலுதவி எதுக்கு அடைக்கணும்னா மயக்கம் அடைகிறவங்களுக்கு அளிக்கணும், ரசாயன விபத்து ஏற்பட்டால் முதலுதவி எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், ரத்தப்போக்கு, தீ காயங்கள், எலும்பு முறிவு, கண் காயங்கள், இவங்களுக்குலாம் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல பொறுத்த மட்டும் நம்ம நிறைய வழிகாட்டி கொடுத்துருக்காங்க, நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை பார்த்தீங்கன்னா, ஆய்வகத்தில் விபத்து ஏற்பட்டால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு எப்படி உதவி பண்ணணும், அது இந்த நோட்ஸ் இந்த யூனிட்ல ஃபுல்லா நிறைய பேசியிருக்கோம். பிளஸ் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி அதன் நோக்கங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் நோக்கங்கள் என்ன, ஆய்வக விபத்து கையாள்வதில் என்ன பயன் உள்ளது, இப்படி சரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளஸ் எந்த ஒரு கடுமையான காயத்திற்கும் முறையான மருத்துவ சிகிச்சை உதவிகளை அளிக்க வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா நமக்கு அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பான முறையில் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு முன்னேறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, உயிர் இழப்பை நிறைய தடுக்கலாம். அதுதான் இதோட மெயின் சாராம்சமே. பிளஸ் கடைசி பிரிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பாதுகாப்பு அம்சத்தில் சட்டங்கள் ஏதாச்சும் இருக்கா, அது விதிமுறைகள் ஏதாச்சும் இருக்கா சொல்லி பார்க்க போறோம்.
ஸோ லேர்னிங் அவுட்கம் சொல்லி பார்க்கும்போது ஆய்வகத்தில் விபத்தில் புகார் அளிப்பதன் அவசியம் என்ன? ஒரு ஆக்சிடென்ட், ஒரு லேப்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி புகார் அளிக்கணும், அந்த புகார் அளிப்பதன் அவசியம் என்ன சொல்லி தெளிவா இந்த இதுல படிக்க போறோம். விபத்து மற்றும் சம்பவம் வேறுபடுத்தி பார்க்கணும். விபத்துல என்ன, சம்பவம் என்ன? விபத்து சொல்றது நம்ம அறியாம ஏற்படுறது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல நடக்கிறது. சம்பவம் சொல்றது வந்து நம்மளோட கேர்லெஸ்னால ஏற்படுறது. இதை சம்பந்தப்பட்டு வேறுபடுத்தி பார்க்க போறோம். பிளஸ் புகார் அளிப்பது நடைமுறை என்ன, புகார் அளிப்பதனால் மித்த இடத்துல இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஒரு லேப்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் புகார் அளிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி மெத்தடாலஜி வேற லேப்ல இந்த மாதிரி நடக்காம நம்ம வந்து முன்கூடியே கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம். அதுக்காண்டி உங்களுடைய புகாரே வந்து ஒரு பேக் ரெஃபரன்ஸை வச்சு அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறை. முதலுதவி பெட்டி உள்ளடக்கங்கள் பட்டியல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி கையாளணும், என்ன வரிசைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், பிளஸ் அதோட அம்சங்கள், நோக்கங்கள் என்ன, அது பயனுள்ள எப்படி கையாளணும்னு சொல்லி பார்க்க போறோம். சூழ்நிலைக்கான முதலுதவி முறையை விளக்கவும், மயக்கம், ரசாயன விபத்து, இரத்தப்போக்கு, அதிர்ச்சி, தீக்காயங்கள், எலும்பு முறிவு, கண் பிரச்சனை எது இருந்தாலும் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதான் இந்த டாபிக் யூனிட்டோட லேர்னிங் அவுட்கம். சார், விபத்து அறிக்கை எப்படி முத விபத்து அறிக்கையை எப்படி யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1930 ஹென்ரிச் சொல்றத முத விபத்து சொல்றதுக்கான ஒரு டெஃபினேஷனே கொடுத்தாரு. விபத்துனா என்ன சொல்லி பார்க்கும்போது திட்டமிடப்படாத கட்டுப்பாடற்ற நிகழ்வு, இதான் விபத்து. அன்எக்ஸ்பெக்டட் சொல்லுவாங்க. திட்டமிட்டப்படாத கட்டுப்பாடற்ற நிகழ்வு தான் ஒரு விபத்து. அது ஒரு நபர்னால ஏற்படலாம், இல்ல ஒரு பொருள்னால ஏற்படலாம். அந்த பொருள் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ரே, அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆகலாம், கதிர்வீச்சு வெளியிடக்கூடிய எலமெண்ட் ஆகலாம். எதிர்வினை, தனிப்பட்ட காயங்கள், இதனால் நடக்கிறதுனால விபத்து சொல்லுவாங்க. திரும்பி சொல்ல, விபத்து சொல்லி தனிப்பட்ட திட்டமிட்டப்படாத கட்டுப்பாடற்ற நிகழ்வு தான் விபத்து. சரி, அதான் ஃபர்ஸ்ட் ஹென்ரிச் வந்து 1930 இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. காலப்போக்கில் அந்த விபத்து சொல்றதே வந்து ஒவ்வொரு தொழில்துறைக்கும் ஒவ்வொரு ஆய்வகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன டிசைன் பண்ணிட்டோம். அது பரிணாம வளர்ச்சி மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டெஃபினேஷன் மாத்தி வச்சோம். அது காலப்போக்கில் தொழில் சார்ந்த ஆரோக்கியங்கள், நவீன வரையறை மாத்தினாங்க. பாதுகாப்பு ஆலோசனை, சேவைகள், சம்பவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி இப்ப ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது. அதான் விபத்தோட அறிக்கை. விபத்துக்களை புகார் அளிப்பதின் தேவை என்ன? ஒரு விபத்து நடந்த பிறகு ஏன் புகார் அளிக்கிறோம்னா, அந்த புகார் மித்த லேபுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் வராம தடுக்கிறதுக்கு தான் இந்த புகார். இது நம்மளை நமக்கு ஏற்பட்ட ஆபத்தை வந்து மித்த லெபோரட்டரியிலையும் மித்த தொழிற்சாலையிலையும் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது, உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. ஒரு நல்ல நோக்கத்துக்கு வந்து புகார் அளிக்கணும். பாருங்க, அனைத்து விபத்துகளும் சின்னதோ பெரியதோ கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது என்ன காரணத்துக்கான விபத்து ஏற்பட்டுச்சு, எப்ப ஏற்பட்டுச்சு, இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு சொல்லி கண்டிப்பாக புகார் அளிக்கணும். யாருன்னா கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் தான் இது சம்பந்தப்பட்ட ஆய்வகம் வேற எங்கேயாச்சும் இருந்தால் ஒரு அலர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லேபிள் நடந்திருக்கு, உங்க லேபிள் இது மாதிரி நடக்காம பாத்துக்கங்க, கொஞ்சம் ப்ரீகாஷன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதே மாதிரி விபத்துல பதிவு அனைத்து காயங்களும் பதிவு செய்யணும். எந்தெந்த இடத்துல காயம் ஏற்படுச்சு, அதுக்கான சிகிச்சை முறைகள், இதை பத்தி பாதுகாப்பான அறிவுரைகளை நோட்ஸ் எடுத்து அது புத்தகமாகவோ இல்ல சிறிய ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி, ஷார்ட் ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி அதை எங்க சப்மிட் பண்ணணும்னா ஒரு முறையான அரசு அலுவலகத்துல சப்மிட் பண்ணணும். அவங்க தான் மித்த இடத்துக்கு எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் அனுப்புவாங்க. அது விபத்து சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க புகார் அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புகார் மிக முக்கியமான எதை கவர் பண்ணுதுன்னா, சம்பவத்துக்கான காரணம் என்ன, சாத்தியமான அபாயங்கள் என்னென்ன ஏற்பட்டது, அதை தீவிர பரிசோதனை செய்வாங்க, பகுப்பாய்வு செய்யறாங்க. பகுப்பாய்வு செய்ய அடுத்த முறை இந்த மாதிரி தவறுகள் ஏற்பட்டால் ஏற்படாம இருக்கணும், ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அவங்க எப்படி அதை கையாண்டாங்க, என்ன வழிமுறையில அதை சால்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு அடுத்த ஒரு லேபிள் வராம இருக்க காப்பாத்துறதுக்கு தான் புகார் அளிப்பது முக்கியத்துவம். அடுத்து விபத்து அறிக்கை நடைமுறை. ஒரு விபத்து அறிக்கைன்னா என்னென்ன அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கணும் சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு ஒரு விபத்து நடந்த புத்தகம் சொல்லுவாங்க, நிகழ்வு புத்தகம் இல்ல விபத்து அறிக்கை
2 சொல்லுவாங்க. ஒண்ணு நிகழ்வு புத்தகம். என்ன நடந்தது சொல்லி புத்தகமா எழுதணும். இல்லாட்டி விபத்து அறிக்கைய ஒரு நோட்ஸ் ஒரு ஃபார்ம் மாரி எழுதி, அது ஈஸியா புரியிற இடத்துல எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும். அப்ப அந்த புத்தகமோ, இல்ல விபத்து அறிந்த அறிக்கையோ யாரு கையில வச்சிருப்பாங்கன்னா, அந்த லேப் பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க வச்சிருப்பாங்க. அத படிச்சு பார்த்து இன்னுமே இந்த மாரி இன்சிடென்ட் நடந்தால் எப்படி அதை கையாளணும்னு சொல்லி அவங்க தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்குவாங்க. சோ இது நல்ல 2 பெனிஃபிட். ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு ஆபத்து நடந்தது. அந்த ஆபத்துல இருந்து எப்படி காத்துக்கிட்டாங்க, தற்காத்துக்கிட்டாங்க சொல்லி நடந்த விஷயத்த ஃபார்ம் மூலியமா ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சது ஆய்வகத்தில் பணிபுரியவங்க அடுத்தடுத்து வரவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்கன்னா, இன்கேஸ் அது நடந்துச்சுனால் அது நடக்க விடாம தடுக்கலாம். பிளஸ் நடந்துச்சுன்னா எப்படி கையாளணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஃபார்ம்ல ரிப்போர்ட்ல என்ன சார் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, சம்பவம் நடந்த தேதி இருக்கணும், நேரம், இடம் குறிப்பிடப்படணும். பாதிக்கப்பட்டவரின் பெயர் இருக்கணும். சந்தேகப்படும் காயங்கள் ஏதாச்சும் இருந்தா தன்மையை குறிச்சு வைக்கணும். எப்படிலாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சையின் நோக்கம், விளக்கம் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுத்தாங்க சொல்லி தருங்க. பிளஸ் சாட்சியின் பெயர்கள், இது பக்கத்துல இருந்து யார் பார்த்தாங்க, யார் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து அவங்க டாக்டர்கிட்ட போய் ரீச் பண்றது, டாக்டர் மூலமா எப்படி அவங்க தன்னுடைய நார்மல் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி திரும்பினாங்க, அந்த டாக்குமெண்ட் என்ன வகையா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதி வச்சால் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அது மூலியமா விபத்து ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி இருந்தால் அதே முறையில் அவங்க காப்பாற்றுவதற்கான வழியை இது உருவாக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, அதன் நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் உடனடியாக தற்காலிக சிகிச்சை தான். உடனடியாக கொடுக்கக்கூடிய தற்காலிக சிகிச்சை தான் ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லுவாங்க. இது முழுமையாக குணமாகலாம், இல்ல மிகப்பெரிய விபத்துல இருந்து தன்னை டெம்பரவரியா பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு முதலுதவி பெட்டி, முதலுதவி ஒரு வாய்ப்பு. இது நோக்கம் சொல்லி பார்க்கும்போது உயிரை பாதுகாப்பது. இதுதான் ப்ரிடாமினன்ட் நோக்கம். ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோம்னா எந்த உயிரை பாதுகாப்பு, எல்லா உயிரையும் பாதுகாக்கிறது. செகண்ட் பாதிக்கப்பட்ட நிலையை மோசமடைவதை தவிர்க்கலாம். ரொம்ப சீரியஸ் ஆகிறத கொஞ்ச நேரம் தடுத்து வைக்கலாம். பாதிக்கவர்கள் மீட்சியை ஊக்குவிக்கும். இது பக்கத்துல இருக்க என்ன செய்யணும், நான் கட்டு போட்டு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லி அவங்க என்ன செய்ய ஈஸியா நார்மல் கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு மிக மிக பேக் போன் ஆஃப் தி ஹெல்த் ஆஸ்பெக்ட். ஸோ 3 சொன்னே, 1 உயிரை பாதுகாத்துறது, மிக மோசமான நிலையில் இருந்த உயிரை கூட டெம்பரரியா கொஞ்சம் அதை மோசமான நிலையை தடை பண்றதுக்காண்டியும், அடுத்து ஈஸியா நார்மலா வர்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மிக முக்கியமானது. எந்த ஒரு ஆய்வகமும் கண்டிப்பாக ஆபத்தானவை என்று சொல்ல முடியும், ஆபத்து இல்லாம கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்க ஒரு ஆய்வக ஊழியர்கள் உங்க லேப்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, முதலுதவி சரியான முறையில் கொடுக்கப்பட்டால் அவர் உயிர் பிழைப்பது வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு கண்டிப்பா பயிற்சி பெற்ற ஒரு ஆய்வாளர்கள் இருந்தால் மிக சிறப்பு. அப்படி பயிற்சி படாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இன்ன வர காலத்துல உங்க ஸ்கூல்லயோ உங்க காலேஜ்லயோ இன்ஸ்டியூட்லயோ யாராச்சும் லெபோரட்டரி ஆய்வக ஊழியர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றது சொல்லி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லி அதை ஸ்கில்ல டெவலப் பண்ணி வைக்கிறது அங்க ஆய்வகத்துல பணிபுரியவங்க, ஸ்கூல்ல பணிபுரிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் சங்கம் இருக்கு. செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் சங்கம், இந்த சங்கத்துல மொத்தம் 670 கிளைகள் இருக்கு. டெல்லியில மையமா வச்சு இயங்கிட்டு இருக்கு. அங்க நிறைய முதலுதவி பற்றிய நிறைய தகவல் கொடுத்து ட்ரைனிங் பண்ணி பயிற்சி கொடுத்து அதுக்கு சான்றிதழும் கொடுக்குறாங்க. ஸோ அதுல சேர்ந்து சான்றிதழ் வாங்கினீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களால நிறைய உயிர்களை காக்கப்படும். அப்படி முதலுதவி அளிப்பவர்கள் கண்டிப்பா இதை படிச்சு அது முதலுதவி கொடுத்த உயிரை காப்பாற்றினால் அவங்க வாழ்க்கையை ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அதன் மூலயமா ஒரு மருத்துவரை அணுகி மருத்துவர் கையில ஒப்படைச்ச பிறகு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவா இன்ஃபர்மேஷன் சொல்ற அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கணும். சோ உங்க ஃபர்ஸ்ட் எய்ட்ல என்னென்ன கொடுத்தீங்க, எதனால அவங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சு எல்லாமே மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ரீசியஸா தெளிவா கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியும். இதான் ஃபர்ஸ்ட் எய்டோட நோக்கம். பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கணும் உங்களுக்கே தெரியும். எந்த இடத்துல அதிகமாக விபத்து ஏற்படுதோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு லேபோ, நீங்க ஒரு சாலையில பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான விபத்து ஏற்படுற இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஆக்சிடென்டல் ஜோன் சொல்லி போட்டிருப்பாங்க.
அந்த இடத்துல அதிகமான இதுக்கு முன்னாடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னும் வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரணும். அதே மாரி ஒரு லேபிள்ல வந்து எந்தெந்த இடத்துல விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கோ, அந்தந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருக்கணும். அந்த முதலுதவி பெட்டி இங்க வைக்கணும், அங்க வைக்கணும் ஃபிக்ஸ்ட்ல கிடையாது. எந்த இடத்துல அதிகமாக விபத்து ஏற்படுதோ, அந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கனால், அதை ஈஸியா எல்லாரும் அசஸ் பண்ணலாம். 2 வகையான ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. நம்பர் 1 ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்பயுமே ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். அது ஈஸியா அசஸ் பண்ற மாரும் எல்லா வகையான பொருட்கள், பேண்டேஜ், ஸ்டிக்கர், பிளஸ் வந்து டெட்டால் பாட்டில், ஆல்கஹால் இது எல்லாமே ஒரு மினிமம் பேக்கேஜ் கண்டிப்பா இருக்கணும். இது ஒரு வகை. 2வது வகை பார்த்தீங்கன்னா, பூட்டப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அதுல கொள்ளளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். யார் கையாளுவாங்கன்னா, ஆய்வக ஊழியர்கள் யாராச்சும் கையாளுவாங்க. அந்த ஆய்வக ஊழியர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கிறவர்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சோ அது பூட்டப்பட்டிருக்கும். தேவையான அதிகமான ஸ்டோரேஜ் அதுல வச்சிருப்பாங்க. அது தேவைக்கு முடிக்கும் பட்சத்தில் தாராளமா பயன்படுத்தலாம். சோ என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 21 ஐட்டம்ஸ் இருக்கலாம். செலக்டிவா சொல்லி பார்க்கும்போது காட்டன் ரோல் இருக்கும், பேண்டேஜ் இருக்கும், குளுக்கோஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பேண்டேஜ் நிறைய வெரைட்டி மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். அது காயத்துக்கு ஏத்த மாதிரி பேண்டேஜ் சைஸ் மாறும். காட்டன்ஸ் வந்து நிறைய ஸ்டெர்லைஸ் காட்டன்ஸ் நிறைய இருக்கு. பிளஸ் வந்து கட்டு போடுறதுக்கான ஒரு காட்டன் இருக்கு. பர்னால் டியூப் இருக்கணும், டெட்டால்ஸ் இருக்கணும், ஸ்பிரிட் பாட்டில் கண்டிப்பா இருக்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்கணும். ஏன்னா வந்து ஃபிக்ஸ் வரும்போது அந்த நாக்கை கடிக்காம இருக்க பல்லு கடையில ஒரு ஸ்பூன் வச்சிடலாம். அப்ப இருக்கும்போது வந்து நம்ம நாக்கை கடிக்காம நாக்கை பாதுகாப்பு இருக்காண்டு ஸ்பூன் வச்சிருக்கணும். பிளஸ் வந்து சேஃப்டி பின்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கார்ட்போர்டு அட்டை இருக்கணும். ஏன்னா கை ஃபிராக்ஷன் ஆகும்போது டெம்பரரி வச்சு வந்து ஒரு முட்டு கொடுத்து கட்டுறதுக்காண்டி. ஓல்டு நியூஸ் பேப்பர் கண்டிப்பா இருக்கு. சீட் நிறைய இருக்கணும். ஏன்னா தொடச்சி எடுக்கிறதுக்காண்டி. சிசர்ஸ் இருக்கணும். பென் டார்ச் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் அடங்கியத ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். மொத்தம் 21 ஐட்டங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாணவர்கள் எண்ணிக்கை பொறுத்து கண்டிப்பா அதை மாத்தி வைக்கலாம். முதலுதவி பெட்டியின் பொதுவான அம்சங்கள் என்னென்ன இருக்கணும்? பொதுவான அம்சங்கள் சொல்லி பார்க்கும்போது, இது முதலுதவியோட முக்கிய நோக்கமே உயிரை காப்பது மட்டும்தான். இதுல வேற மாற்று கருத்தே கிடையாது. உயிரை காக்க சமமானது. ஒரு உயிரை காக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி இடம், பொருள், ஏவல் தெரிஞ்சு அந்த உயிரை காக்க முடியாம போனாலும் நீங்க வருத்தப்படக்கூடாது. 2 விஷயம் இருக்கு. ஒரு உயிரை முயற்சி பண்ணி காப்பாத்தணும். அதே இடத்துல நீ காப்பாத்தணும் முயற்சி பண்ணி அங்க இருக்க சூழ்நிலை தெரியாம அதிகப்படியான தீயோ, அந்த ரூம்ல அதிகப்படியான புகையோ, அதிகப்படியான டாக்ஸிக் கேஸோ இப்படி அதிகமா இருந்துச்சுனால் நீ அந்த உயிரை காப்பாத்தணும் முயற்சி பண்ணி உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வந்தால் தயவு செய்து அந்த மாதிரி முயற்சியில பண்ண வேண்டாம். ஒரு உயிர் வந்து வாழ்றது சாவுறது ஒரு 3 அப்படி 3 செகண்ட்ஸ் எடுக்கிறத பொறுத்து முடியும். ஏன்னா நீங்க முயற்சி பண்ணி அந்த புகைக்குள்ளேயோ இல்ல டாக்ஸிக் கேஸ்குள்ள காப்பாத்தன்னு முடிவு பண்ணி போயிட்டேன்னா, அப்ப போறதுக்கு உங்க ஈஸியா வழி தெரியும். வரும்போது புகை அடைப்பான் வந்து கண்ணு பிளண்ட் ஐ மீன் புகை வந்து மறைச்சிச்சுன்னா எந்த பக்கம் வழி நமக்கு கண்டிப்பா தெரியாது. நீங்களும் மாட்டி உயிரிழக்கக்கூடும். அதனாலதான் ஒரு உயிரை எப்படி முயற்சி பண்ணி காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி அதே முயற்சி அதே ஆர்வத்துல இருந்து உங்க உயிரை நீங்க வந்து என்ன செய்து பலியாக்க கூடாது. சோ சூழ்நிலை தெரிஞ்சு இடம், பொருள், ஏவலை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரை காப்பாற்ற முடியும் உறுதியா இருந்தா மட்டும் தான் நீங்க முயற்சி பண்ணணும். இல்ல பட்சத்தில் நீங்க போய் அந்த புகையிலையோ இந்த வெப்ப சலனத்திலயோ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். சோ அதனால இந்த இதை நீ மனசுல வச்சுதான் ஆகணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு 99% காப்பாற்ற முடியும்னு சொல்லிதான் இறங்க முடியும். இல்ல அனுமானத்துல நீ இறங்கி உங்க உயிரை அனுமானம் பண்ண வேண்டாம். சோ அதை திரும்பி திரும்பி சொல்றது அதான். நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பது அவசியம். நிலைமையை விரைவாக மதிப்பிடணும். நேரம் முக்கியம். 2 அல்லது 3 நிமிடங்கள் வாழ்க்கைக்கும் இறப்புக்கு இடையே 2-3 வித்தியாசம். 2-3 நிமிடங்கள் தான் வித்தியாசம். நீ எடுக்க டிசிஷன் ஒண்ணு காப்பாத்தும், இல்லாட்டி உங்க உயிரை பணைய வச்சிடும். சோ ரொம்ப எவ்வளவு சுட ஆர்வம் போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீ தற்காப்பு பண்ணணும். முயற்சி பண்ணி தான் நீ இறங்கணும். சோ ஸ்கோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ். நோக்கம் ஃபர்ஸ்ட் எய்ட் நோக்கம் என்ன பார்த்தா கண்டிப்பா 3 விஷயம் இதுல அடங்கியிருக்கு. 1 நோயே அறிதல், ஐடென்டிஃபை த டிசீஸ். என்ன அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன அறிகுறி, என்ன நோய் பட்டிருக்கு, எதனால வீக் ஆயிருக்காரு, எதனால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதோட அறிகுறி. 2 விஷயம், நோயை அறிதல், அடுத்து அறிகுறி. இந்த 2 விஷயத்த பார்க்கணும். விபத்து அல்லது நோய் எப்படி ஏற்பட்டது கண்டிப்பா வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கும்போது அந்த வரலாறு வரக்கூடிய ஜெனரேஷன் கண்டிப்பா பயன்படும். அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கும்போது நமக்கே நாளைக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது
இந்த நோய்க்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி அறிகுறி வந்திருக்கு தெரிஞ்சால், அதுக்கேத்த மாரி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சோ அந்த அறிகுறி சொல்றது வேரியஸ் ஆஸ்பெக்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கை நடுக்கம் ஏற்படலாம். உடம்பு ரொம்ப சில்னஸா இருக்கலாம். மயக்கம் வரலாம். வாந்தி வரலாம். தாகம் அதிகமா எடுக்கும். வலி அதிகப்படியான வலி இருக்கலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு ஒவ்வொரு இன்சிடென்ட்க்கும் ஒரு வரமுறை இருக்கு. அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து சீரியஸா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவரை விரைவாக பிரிக்கணும். பிரிக்கணும் மீன்ஸ் என்னன்னா, அந்த இடத்த விட்டு அவர அப்புறப்படுத்தி வேற இடத்துக்கு கொண்டு போணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. சோ, அவர் கை, கால் முறிஞ்சிருந்தா நம்ம கொண்டு போறது கஷ்டம். மித்த எல்லா டிசீஸ் மயக்கம் அடைறது, வாமிட் சென்சிங் வந்து தலை சுற்றுதல், இப்படி நிறைய சிம்ப்டம்ஸ் இருக்குன்னு டக்குனு அந்த இடத்த வந்து வேற இடத்துக்கு கொண்டு போணும். ஏன்னா, அங்க இருக்க சூழ்நிலைகள், காத்தோட்டம் எல்லாமே இம்பியூரா இருக்கும். சோ, சுவாசத்த கண்டிப்பா வந்து ஃப்ரீ கேஸ் ஆக்ஸிஜன் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்ஸிஜன் வந்து குடுக்கணும்னா, கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கடத்தி சொல்ல வேண்டும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரீயா ஆக்ஸிஜன், ஃப்ரெஷ்ஷான ஆக்ஸிஜன் வந்து அவருக்கு கிடைக்கிறத உறுதி செய்யணும். இன்கேஸ் அவர் சுவாசிக்க முடியாத பட்சத்துல என்ன செய்யணும்? நீங்க வந்து சுவாசம் பண்றதுக்கான முயற்சிகளை அவருக்கு வந்து ஊக்குவிக்கணும். எப்படி ஊக்குவிக்கிறது? லைட்டா தட்டி கொடுத்து சுவாசம் கரெக்ட்டா பண்றாரா செக் பண்ணணும். இல்ல இதய துடிப்பு சரியா இருக்கா? இல்ல பல்ஸ் சரியா இருக்கா? சொல்லி நம்ம செக் பண்ணணும். 2 விஷயம் சுவாசம் கரெக்ட்டா பண்றாரா? பிளஸ் அவருக்கு பல்ஸ் இதய துடிப்புல கரெக்ட்டா இயங்குதா? சொல்லி 2 விஷயம் செக் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பயிற்சிகள் இருந்தால் மட்டுமே நம்ம பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு நார்மலான பெர்சன்ஸ் வந்து சுவாசம் நார்மலா நடக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது. பல்ஸ் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கழுத்து தாடை கீழ செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல பல்ஸ் நம்ம கை விரல்லயே பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்கில் இருக்கவங்களுக்கு தான் அத மைன்யூட்டா செக் பண்ண முடியும். இன்கேஸ் சுவாசம் கம்மியாக அவர் ஏதாச்சும் ஒரு முறையில சுவாசம் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய வைக்கணும். ஓகே. இன்கேஸ் இந்த சுவாசம் இதய துடிப்புல தாண்டி நார்மலா இருக்க பட்சத்துல ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதிர்ச்சிக்குள்ள சிகிச்சை ஒரு ஷாக் ஆகி கீழே மயக்கம் விழுகிறது, லோ பிரஷர் ஆகி விழுகிறது, ஒரு தேவையில்ல இன்சிடென்ட பார்த்து விழுகிறது, ரத்தத்தை அதிகமா பார்த்து விழுகிறது, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்து மயக்கம் அடைகிறது, இதுதான் ஷாக் சொல்லுவாங்க. அது இந்த அதிர்ச்சிக்குரிய சிகிச்சையை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். தீ காயங்களுக்கு ஏற்பட்டவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்ளூர் காயங்கள் நம்ம உடம்புல அதிகமான நமக்கே தெரியாம வெளி காயங்கள்ல உள்காயங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு அதை பத்தி அறிகுறிகளை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். பிளஸ் பாதிக்கப்பட்டவருக்கு உறுதி அளித்தது. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், காப்பாத்திடலாம்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம்தான் வந்து கொஞ்சம் தன்னைத்தானே ஒரு உந்து சக்தி வந்து அவர் நார்மல் படுத்த முடியும். அப்படி சொல்லும் போது அவர் பதற்றத்தை குறைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மக்கள் கூட்டமாக இருக்க அனுமதிக்காதீர்கள். காற்று ஃப்ரெஷ்ஷான ஏர் அவர் வந்து சேரமா இருக்கணும். இவர்கிட்ட ஆம்புலன்ஸ் போன் பண்ணணும். இல்ல தீ அணைப்பு துறைக்கு போன் பண்ணணும். அதோட போன் நம்பர்ஸ் கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்மகிட்ட அந்த லேப்ல கண்டிப்பா ஒட்டி இருக்கணும். பிளஸ் ஒருத்தர் ஸ்பெஷல் மருத்துவர் இருந்தா கூட உங்க இன்ஸ்டிடியூட்டுக்கோ, உங்க ஸ்கூலுக்கோ, உங்க தொழிற்சாலைக்கோ ஒரு ஸ்பெஷல் மருத்துவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாலும் அவங்களோட நம்பர் கண்டிப்பா அந்த இடத்துல ஒட்டி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லயே ஒட்டியிருந்தா இது மிக சிறப்பு. யார் வேணா கால் பண்ணிக்கலாம். ரசாயன ஸ்பிளிட் ஆகி மூஞ்சி கை கால விழுகிறது, சூடான கண்ணாடி வந்து நம்மள வெடிச்சு பட்டுறது, தீ காயங்கள் ஏற்படுறது, இதுக்கான சிகிச்சைகளை மருத்துவருக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்லி அந்த மருத்துவர் தான் நீங்க வந்து என்ன செய்யணும் நமக்கு ஈஸியா தொடர்பு பண்றதுக்காண்டி மருத்துவரா இருக்க முடியும். அவங்கள நீங்க போன் நம்பர் கண்டிப்பா அங்க வச்சிருக்கணும். அடுத்து தேவைப்படும் பட்சத்தில் முதல் உதவி செய்யும் கடைசி நொடி வரை என்ன செய்யணும் அது முயற்சி பண்ணிட்டே இருங்க. மருத்துவரிடம் கொண்டு சேர்ந்த பிறகு மருத்துவருடன் என்ன செய்யணும், நீங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மருத்துவரிடம் கொடுங்க. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மிக சிறப்பாக அமையும். மின்சாரத்தினால் தாக்கப்பட்டவர்களுக்கு அதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். முதலுதவி செய்முறைக்கான செயல்பாடு வரிசைகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா பின்பற்றினா ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தடாலஜி மாறும். அங்க வந்து ஒரு தீ பட்ட இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் முறையை வந்து ஒரு மின்சாரம் தாக்கி ஒருத்தருக்கு அதிர்ச்சி உள்ளாகும் போது அவங்களுக்கு கொடுக்கிற நடைமுறை தீ காயங்களால் ஏற்பட்டவங்க நடைமுறைக்கும் வேறுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்றது ஒரு சீரான முயற்சியை தவிர்த்து ஒரு பீரியாடிக்கலா ஒரு இன்சிடென்ட்க்கு அடுத்து இன்சிடென்ட்டை பொறுத்து நம்ம என்ன செய்யணும் கையாளணும்.
ஸோ இங்க வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா நம்ம இமிடியேட்டா என்ன செய்யணும்னா, அவர பவர் சப்ளை கட் பண்ணணும் அவங்களுக்கு. எந்த பவர் லைன் போதோ இமிடியேட்டா என்ன செய்யணும்? கட் பண்ண முயற்சி பண்ணணும். மின்சார அதிர்ச்சி அத்தகைய ஒரு நிகழ்வு. அது எதிர்பாராத நிகழ்வா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீக்காயங்கள், மூச்சுத்திணறல், அதிர்ச்சி இது 2மே ஏற்படும். டக்குனு தீ பிடிச்சிடலாம். அது மின்சாரம் தாக்கி ஒருத்தர் வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம். டக்குனு தூக்கி எறிஞ்சிச்சு வச்சுக்கங்களேன், கை, கால் முறிவு ஏற்பட்டு மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம். அதுலேருந்து அவர் மீள்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த நான் மீள்றதுக்கான எல்லா முயற்சி நம்ம கொடுக்கணும். பிளஸ் வெட்டுக்காயங்கள், முறிவுகள் இதெல்லாம் வந்து ஆ கரண்ட் பாஸ் ஆகுற தண்ணீல கால் வச்சு எப்படி தூக்கி எறியுதோ, அதே மாதிரி நெறைய வயர்கள் உடம்புல பட்டு தீக்காயங்கள் ஏற்படுது. இது மாரி நெறைய சீரிஸ் இருக்கு. ஒவ்வொ ஒரே வார்த்தை எலக்ட்ரிக்கல் ஷாக் சொல்லிடலாம். ஆனா எலக்ட்ரிக் ஷாக்ல நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிச்சன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கால் வச்சுட்டா என்ன செய்யணும், ஈரப்பதம் அதிகமா லேபிளே அதிகமா இருந்தா பவர் சர்க்யூட் அடிச்சு தூக்கி அடிச்சிரும். அதனால தூக்கி அடிக்கப்பட்டு நிதானம் இல்லாம மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க முயற்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம நார்மல் படுத்தணும். மின்சாரத்துல அடுத்து வந்து ஆ மெயினா பார்க்க வந்து ஷாக் அடிச்ச உடனே அவங்களுக்கு ஸ்விட்ச ஆஃப் பண்ணி, கரண்ட் சப்ளை இல்ல தெரிஞ்ச பிறகு தான் அவர வந்து நம்ம காப்பாத்த முயற்சி பண்ணணும். எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பா மின் கடத்தா பொருள் உங்களுக்கு தெரியும். மரக்கட்டை, அடர்த்தியான காட்டன் துணி, இன்சுலேட்டர் பிளாஸ்டிக்ஸ் பொருள், பிவிசி பைப் இந்த மாரி எல்லாம் சேர்த்து அவர் வந்து பவர் சப்ளை வந்து அவர துண்டிச்சு, அவர் தனியான முறையில கொண்டு போய் அவர் உடம்புல பவர் சப்ளை இல்ல தெரிஞ்ச போது தான் முதலுதவி கொடுக்கணும். நம்ம ஆர்வத்துல வந்து நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம கைய வச்சிட்டோம்னா, அவர் சப்ளை பண்ண கரண்ட் நமக்கு வந்து நம்மளையும் தீக்கிரையாக்கிவிடும். ஷாக் ஆயிரும். ஸோ வீட்டுக்கு வர பவர் வந்து உங்களுக்கு தெரியும் 220 to 240 வோல்ட்ஸ். ஸோ அது ஹை பவர் சர்க்யூட் இருக்கும். அப்ப வந்து அவங்களுடைய நிதானம் இழந்து ஷாக் அடிக்கும்போது, நம்ம ஆர்வக்கோளாறுல என்ன செய்யக்கூடாது? அவர டச் பண்ணிடக்கூடாது. மின் கடத்தா பொருள வச்சு அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, தொடர்பை துண்டிக்கப்பட்டு, அப்புறம் தான் அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். மெயினா வந்து அது பாதிக்கப்பட்டவங்க ஷாக் ஆகும்போது சுவாசிக்க முடியாம இருப்பாங்க. அது உடனே அவங்க வந்து செயற்கை சுவாசம் குடுக்கணும். இல்ல விழுந்த இடத்துல வந்து நிதானம் இல்லாம இருந்தாங்கன்னா, டக்குனு இதயத்த லங்ஸ் அந்த ஹார்ட் பகுதியில என்ன செய்யணும்? புஷ் பண்ணணும். எப்படி புஷ் பண்ற விதத்தெல்லாம் நான் வந்து அடுத்து நான் சொல்லப் போறேன். ஸோ கன்டினியூஸா புஷ் பண்ணது, அந்த ஷாக்கிங் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணனால ஹார்ட்ல ஃபங்ஷன் ஆகாம அப்படியே ஸ்டக் ஆயிரும். ஸோ அந்த 2 மணி நேரம் நல்லா பிரஸ் பண்ணி ஆக்ஸிஜன் சப்ளை ஐ மீன் பிரீத்திங் நம்மளோட வாய் வழியா வந்து நம்ம காத்த அவங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும்போது வந்து ஹார்ட்டை புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து என்ன செய்யலாம், ஒரு வகையான ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா வந்து அந்த மனிதரை காப்பாற்ற வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து வந்து மின்சாரத்தின் முதலீடு. அப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது வந்து அவர் சுயநினைவு இன்றி இருந்தால் சுவாசம் சுயநினைவு இல்லாத பட்சத்துல அவர் சுவாசம் தொடர்ந்து தன்னைத்தானே சுவாசம் பண்ணியிருந்தால் அதை பத்தி எனக்கு கவலைப்படணும் அவசியம் இல்லை. நம்ம கரெக்டா வந்து சுவாசம் போய்கிட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து நிதானமா இருக்கிற அர்த்தம். உடனே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். சம்டைம்ஸ் தீக்காயங்கள் ஏற்பட்டால் தீக்காயங்கள் சிகிச்சையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரிலிமினரி தான் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி டக்குன்னு எங்க போகணும்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். அது சின்ன புண்ணா இருந்தாலும் சரி, ஆழமான புண்ணா இருந்தாலும் சரி, இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது முக்கியம். அதிர்ச்சி சிகிச்சை, அது விழுந்ததுலேருந்து ஷாக் ஆகிருப்பாங்க, தன்னை பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு இன்ஆக்டிவா இருப்பாங்க, அவங்கள நம்ம தெளிவுபடுத்தணும். தண்ணி எடுத்து மூஞ்சி தொளிக்கிறதோ இல்லை டப்பு டப்புன்னு நம்ம அடிப்பாங்க, டாக்டர் அடிப்பாங்க, அவங்க பேர் சொல்லி கணத்துல 2 தட்டு மருந்து வந்து தனித்தனியா ஒரு உசிமிட்டு எதிர்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷாக்ல இருந்து அவங்க கண்டிப்பா நிதானத்துக்கு கொண்டு வரணும். வெறும் ஷார்ட் டியூரேஷன் கொண்டு வரணும். கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லணும். தூக்கி எறியப்பட்டு எலும்பு முறிவுகள் ஏதாவது ஏற்பட்டால் அவங்களை அங்கிருந்து நகற்றக்கூடாது. எலும்பு முறிவு எந்த இடத்துல ஏற்பட்டதோ அந்த இடத்த டச் பண்ணாம அசைக்காம ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு பேடு மாதிரி இருந்தாலும் வச்சு கையை என்ன செய்ய கட்டி விட்டு கழுத்தோட சேர்த்து கட்டி விட்டுரும். இல்ல பட்சத்துல ஆம்புலன்ஸ் வர சொல்லி நமக்கு வந்து ஆர்த்தோவை பார்க்க சொல்றது மிக சிறப்பு. முதலுதவி நடைபெறும் சுயநலவற்ற உயிரிழப்பு. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்காருன்னா அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது? ஸோ இதுவரை பார்த்தது வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறதுனால எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது பார்த்தோம். இப்ப சுயநினைவு அற்ற அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல வந்து உயிரிழப்பு எப்படி ஏற்படுது, அதை எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சுயநினைவு இன்றி பாதிக்கப்படுவதற்கு முதலுதவி பற்றி நம்ம பேச போறோம். ஒண்ணு, ஆய்வக விபத்தில் மயக்கம் ஏற்படும் பட்சத்தில் அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு அதிர்ச்சியினால் மயக்கம் ஏற்படலாம், மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடையலாம், விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்படலாம், தலையில் காயம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்படலாம்,
மாரடைப்பு, கை, கால் வலிப்பு, நீரிழிவு, கோமா இதனால மயக்கம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் காரணங்கள். ஸோ ஷாக்கான இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரிசிட்டி குடுத்து மயக்கமாகலாம். மூச்சு திணறல், விஷவாயு, தீக்காயங்கள், தலையில அடைபட்டு ஸோ இந்த மாரி காரணங்கள் நம்ம நம்ம லெபார்ட்டரில நடக்க வாய்ப்பு இருக்கு. தொழிற்சாலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கலாம் என்ன செய்யணும், ஒரு மயக்கம் அடையும்போது இதனால தான் மயக்கம் அடையுது ஒரு தெளிவான மனநிலை நமக்கு இருந்ததுன்னா, நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும். முதலுதவி சிகிச்சை பின்பற்றும் நோக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது, அசுத்தமான சூழ்நிலையிலிருந்து அகற்ற வேண்டும். அவங்க விழுந்த இடத்துல வந்து ஒரு 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 கெட்ட ஒரு சூழ்நிலை, ஐ மீன் ஒரு கேஸ், கெட்ட கேஸோ, எல்பிஜி கேஸ், ஏதோ ஒரு கேஸ் வாயு. அதனால அவங்க மூச்சு திணறி மயக்கம் அடைஞ்சிருந்தாலோ, இல்ல வெப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ, உடனே என்ன செய்யணும், அவர் வந்து சுத்தி இருக்க பொருள நகட்டி, ஜன்னல் கதவ திறந்து வைக்கும்போது என்ன செய்யும்னா, அங்க இருக்க காத்தோட்டம் ஃப்ரெஷ்ஷான ஏர் வரும்போது, கொஞ்சம் நார்மல் ஆகறதுக்கு வாய்ப்பு, சுயநினைவு வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. கூட்டம் கூடுறத கண்டிப்பா என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். கூட்டம் கூடுனாவே ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அத நீங்க கண்டிப்பா குறைச்சாகணும். தலைய ஒரு பக்கம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், தலைய ஒரு பக்கமா பெண்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கணும். ஒன் சைடா படுக்க சொல்லணும். சம்டைம்ஸ் வாயில வந்து நுரையோ, இல்ல சளியோ ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சுன்னா, துணிய வச்சு என்ன செய்யணும், அத ரிமூவ் பண்ணிட்டு, வாய கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு சைடு படுக்கும்போது, மூக்கு வழியாவோ, வாய் வழியாவோ அவங்க சுவாசம் பண்றதுக்குன்னு வழிய நீங்க ஏற்படுத்தி தர்றீங்க அர்த்தம். பாதிக்கப்பட்டவர்கள் நாக்கு பின்னால் விழக்கூடாது. நாக்கு வந்து உள்ள போகக்கூடாது. நாக்கு உள்ள போயிருச்சுன்னா, அங்க தொண்டையில இருக்க இந்த கேஸ், இந்த மூக்கு வழியா வரக்கூடிய வாயு குழாய், வாய் வழியா ஏற்பட குழாய் 2த்தையும் அடைச்சிடும். அதனால நாக்கு வெளிய வர மாரி என்ன செய்யணும்னா, லைட்டா ஒண்ணு சாய்ச்சு நாக்க லைட்டா என்ன செய்யணும், தொங்குற மாதிரி பார்த்துட்டேன்னா, ஃப்ரீ ஏர் வந்து வாய் வழியாவும், மூக்கு வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட இமேஜஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வந்து கழுத்து, மார்பு, இடுப்புல உள்ள ஆடைகளை ரிலாக்ஸ் பண்ணணும். அத தளர்த்த விடணும். ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டிருந்தா உடனே தளர்த்த விட்டுறணும். பொய்யான பற்கள், ஐ மீன் ஒரு பல் செட்டு மாட்டிட்டாங்கன்னா அதை சுத்தமா அகற்றணும். சளி, ரத்தம் இது மாதிரி வாயில அடைச்சு சுவாசம் பண்ண முடியாட்டி அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு துணியை வச்சு நல்லா செய்யணும். எல்லாத்தையும் தூக்கி வெளியே கழிவுல வெளியேற்றிட்டு அந்த சுவாச பாதையை நம்ம வந்து சீர் செஞ்சுட்டா போதும். கண்டிப்பா வந்து சுவாசம் அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு. அவரு சுயநினைவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சுவாசம் செயலிழந்தால் இல்ல நின்று விட்டால் செயற்கை சுவாசம் கண்டிப்பா கொடுக்கணும். அதே டயத்துல இதயத்தை மசாஜ் பண்ணணும். இதயத்தை புஷ் பண்ணணும். 2 கை வச்சு புஷ் பண்ணணும். இது முறையான பயிற்சி பெற்றவர்கள் சேர்ந்தா ஆபத்தை குறைக்கலாம். கடுமையான இரத்த போக்கை கட்டுப்படுத்த உதவ வேண்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல. காயங்களுக்கான ஆடையை அணிவித்தல், எலும்பு முறிவு, பிற காயங்களை கவனம் செலுத்துதல். ஸோ காயங்கள் அதிகம் ஏற்பட்டால் அந்த காயத்தை மறைக்காண்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் ஒரு பேட் வச்சு கழுத்தல் சரி கட்டணும் சொல்லி ஒவ்வொரு இன்சிடென்ட்க்கு அடுத்தும் கண்டிப்பா எலும்பு முறிவோ பல பிரச்சனைகள் வரும். அதை நீ கையாள தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு போர்வையால் மூடி மருத்துவமனைக்கு சொல்ல வேண்டும். ஐ மீன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா சுயநிலை அற்றவர்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சிலருக்கு குளிர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க முழிச்ச பிறகு. அவங்க என்ன போர்வையால் பொத்தி கொண்டு வருவது கொஞ்சம் கணக்கணன்னு இருக்கும். பிளஸ் நாடி துடிப்பை கண்டிப்பா என்ன செய்யணும், செக் பண்ணணும். சுயநினைவு திரும்பினால் அசையாமல் வைத்திருக்க வேண்டும். அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். அது அவங்களுக்கு திரும்பி நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க நார்மல் ஆயிட்டீங்க சொல்லி ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா உதட்ட நடக்கிற மாதிரி என்ன செய்யும், ஈரப்படம் உதட்ட நடக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை கொடுக்கலாம். இல்ல அதிகமா தண்ணி கேட்க நீங்க கொஞ்சமா என்ன செய்யலாம், அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸோ டீ காஃபி எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தால் அது வாமிட்டிங் சென்ஸை ஏற்படுத்தும். அதனால உதட்டு நடக்கிற அளவுக்கு மட்டும் ஈரப்பதம் இருந்தா போதும். குடிக்க தண்ணி தேவைப்படும் பட்சத்தை கொடுக்க வேண்டாம். பிளஸ் மயக்கம் அடைந்தால் ஒருவேளை கவனிக்காமல் விட்டு விட்டு செல்லக்கூடாது. இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருத்தர் மயக்கம் வந்துட்டா டக்குன்னு நமக்கு என்ன சொல்லி போயிடக்கூடாது. அவர் எப்படியாச்சும் உயிர் காப்பதற்கு எல்லா முயற்சியும் பண்ணணும். எப்போதும் மருத்துவமனை செல்லும் போது வந்து அவர் மயக்க நிலையில் உள்ளதை பற்றி மருத்துவருடன் தெரிவிக்க வேண்டும். அதாவது எப்போது மயக்கம் விழுந்தாரு, எங்க மயக்கம் விழுந்தாரு சொல்லி மருத்துவர்கிட்ட சொல்லணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தது எலக்ட்ரிக் ஷாக். செகண்ட் வந்து நிதானமற்ற மயக்க நிலையில் இருக்கிறது. இப்ப வந்து ஃபிட்ஸ் சொல்லக்கூடிய வலிப்பு நோய் சொல்றது கை கால் வலிப்பு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த வலிப்பு நோய் சொல்றது ரொம்ப டேஞ்சர்.
இது எதனால வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். இந்த ஃபிக்ஸ் வந்து சுய நினைவு இன்மையினால சேர்ந்திருக்கலாம். அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல ஃபிக்ஸ் வரும். அதனால எத தாக்கி எதனால அவருக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி பாதிக்கப்பட்டவருக்கு மெயின் என்ன செய்யணும்னா, அவர் சுத்தி இருக்க அசையா பொருளுக்கு போய் என்ன செய்யணும்? தள்ளி வைக்கணும். சேரோ, இல்ல வெயிட்டான பொருளோ பக்கத்துல சுத்தி இருந்துச்சுன்னா, பாட்டில்ஸ் ஏதாவது இருந்தா உடனே என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தி அவர் ஃப்ரீயா இருக்கிற மாரி ஒரு இடத்த அவர் சுத்தி இருக்க எல்லா பொருளையும் அப்புறப்படுத்தும்போது ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அது ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன செய்யணும், அந்த பாட்டிலையோ இல்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ட தட்டி விட்டாருன்னா அவர் மேல விழ வாய்ப்பு இருக்கு. அதனால சேர், டேபிள், பாட்டில்ஸ் எல்லாமே அவர் சுத்தி இருக்கிறத நகட்டி வச்சுக்கணும். அடுத்து படிக்கட்டுல ஏதாச்சும் ஃபிக்ஸ் ஆகி இறந்துட்டா, அவர் நார்மல் அது சரியான பிளேஸ் வந்து கொண்டு வந்து வைக்கணும். படிக்கட்டோ, இல்ல கேபிள்குள்ளேயோ ஏதோ மாட்டிக்கிட்டோம்னா, கண்டிப்பா ஒரு சர்ஃபேஸான ஒரு சமதள பரப்புல வந்து கொண்டு வந்து வைக்கிறது பெட்டர். அடுத்து வாய திறக்க முயற்சிக்காதீங்க. அவர் வந்து பல்ல கடிச்சிட்டு தான் ஃபிக்ஸ் வரும். ஆனா வாய திறக்கறதுக்கு நீ முயற்சி பண்ண வேண்டாம். பிளஸ் வந்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். அப்படி கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அனுமதிக்கணும். பாதிக்கப்பட்டதை கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். திரும்பி திரும்பி ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் சொல்றது, பாதிக்கப்பட்டவர் தெரிஞ்சா தயவு செய்து அவர் கண்டுக்காம போயிட வேண்டாம். அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் நார்மல் ஆன பிறகு பல்லு இடுக்கிட்டு இருப்பாங்க. 2 பல்லு அப்படி சேர்ந்து இப்படி இடுக்கியிருப்பாங்க. அந்த பல்ல நார்மல் படுத்துறதுக்கு என்ன செய்யணும், ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு என்ன செய்யணும், கரண்டியோட கைப்பிடி பக்கத்துல வச்சு என்ன செய்யணும், பல்ல லைட்டா கேப் போட சொல்லலாம். நீ கையவோ எதுவும் வச்சிட வேணாம். அப்படி ஸ்பூனோ கரண்டியோ வைக்கும்போது என்ன செய்யணும், அது வந்து அவங்களோட நாக்கே பாதுகாக்கும். அவர் வந்து என்ன செய்யுது, நீ சுயநினைவு ஃபிக்ஸ் வரும்போது அவர் நாக்கையே அவர் கடிச்சுக்கிட்டாருன்னா நாக்கு துண்டாக்கப்படும். அதை குறைக்கிறதுக்காண்டி தான் கண்டிப்பா ஸ்பூனோட கைப்பிடிய வந்து கரண்டியோட கைப்பிடிய வந்து 2 பல்லுக்கு இடையில வச்சோம்னா மேக்சிமம் அது சேஃப்டியா இருந்துக்கும். நாக்கை கடிக்காம பாதுகாத்துக்குவாங்க. அடுத்து உதவி கிடைக்கும் வரும் பாதுகாப்பான நிழலான இடத்தில், காற்றோட்டம் உள்ள இடத்துல அவருக்கே வைக்க வேண்டும். பிரீத்திங், செக் பிரீத்திங் அண்ட் பல்சஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கண்டிப்பா வந்து இந்த பார்த்து எலக்ட்ரிக் ஷாக்கா இருந்தாலும் சரி, அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல விழுந்தாலும் சரி, ஃபிட்ஸ் வந்தாலும் சரி, நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் சுவாசம் எப்படி நார்மலா இருக்கா, பிளஸ் அவர் பல்ஸ் நல்லா இருக்கா சொல்லி பார்க்கணும். சுவாசம் வந்து நார்மலா இருக்கா இல்லையா சொல்லி நம்ம மாதிரி சராசரியான ஆட்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு பதட்டமா இருப்பாங்க. அவர் வந்து டீப் ஸ்லீப்பிங்ல இருக்கும்போது வந்து ஸ்லோ பிரீத்திங், ஸ்லோ எக்ஸிட் தான் இருக்கும். அவரால ஈஸியா கணிக்க முடியாது. ஆழமா மூச்சு விட்டா மட்டும் தான் நம்மளால ஈஸியா கவனிக்க முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மாறு பகுதியில காது வச்சு கேட்கறதோ, இல்ல அந்த அந்த தாடைக்கு கீழ வந்து ஒரு பல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல தொட்டு பார்க்குறதோ, இந்த பல்ஸ் தொட்டு பார்க்குறதோ, இல்ல அதுக்கடுத்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறது. அவர் சுவாசம் பண்றாரா இல்லையா சொல்லி முயற்சி பண்ணணும். ஒரு ஈரமான கிளாஸஸ் வச்சு அவர் வாய் பகுதி, மூக்கு பகுதியில வச்சோம்னா, அந்த ஈரமான கிளாஸஸ் வந்து ஒரு ஒரு ஹாட்டான ஏற்படும்போது வந்து ஒரு வித்தியாசமான அப்பியரன்ஸ் உருவாகும். ஒரு கூலிங்கான கிளாஸ் வந்து அவர் எக்ஸிட் ஆகிற கேஸ் அந்த பக்கத்துல வைக்கும்போது அந்த கூலிங் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அவர் சொல்லலாம் அவர் சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு சொல்லி. இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம், என்னன்னா நம்ம உதட்டுல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வச்சுக்கிட்டு அவர் உதட்டு பக்கத்துல வைக்கும்போது இந்த ஈரப்பதம் சென்ஸ் பண்ணி நமக்கு உணர்ச்சியை கொடுக்கும். அவர் சுவாசம் பண்றாரா இல்லையா சொல்லி. இது சுவாசம் பண்றதுக்கான சுவாசம் சராசரி நடக்குதா இல்லையா செக் பண்றதுக்காண்டி. பல்சஸ் துடிப்பை பொறுத்த மட்டும் வந்து திரும்பி திரும்பி சொல்றதுன்னா, நம்ம பல்சஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் மித்தவங்க பல்சஸ் நம்ம செக் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லாட்டி இந்த தாடைக்கு இந்த சைடு வந்து ஒரு ஒரு பல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல்ஸ் நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதையும் நம்மளால பண்ண முடியாத பட்சத்துல நம்ம வந்து டாக்டரை கன்சிடர் பண்ணி அவர் வந்து மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் நம்ம செக் பண்ணணும். இது பல்சஸ் பொறுத்த மட்டும். அடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஓப்பனிங் த ஏர்வே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல விழுறவங்களுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமா நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் முகத்தை மறைக்கும் தடையான பொருட்களை அகற்ற வேண்டும். மூஞ்சில கர்ச்சீப்போ துணியை போட்டிருந்தா கண்டிப்பா அதை அகற்றி ஃப்ரீ ஏர் சர்க்குலேஷன் உருவாக்கணும். அவர் ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட், டைட்டான ஷர்ட், இன் பண்ணியிருந்தா பெல்ட்டை லூஸ் பண்றது, ஷூஸ் போடுறத ஷூஸை லூஸ் பண்றது, இந்த மாதிரி முயற்சி பண்ண உடம்பு கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். வாயில் ரத்தம் இல்ல வாந்தி ஏதாச்சும் பொய்யான பற்கள், ஐ மீன் பல்ஸ் செட் ஏதாச்சும் இருந்தா உடனே அதை அகற்றி விட்டு உள்ள எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வெறும் காட்டன் துணியால ரிமூவ் பண்ணிட்டு அந்த தாடல இருக்க உள்நாக்கு வந்து வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த படத்துல காட்டின மாதிரி கீழே இருக்க படத்தை காட்டும் போது நம்ம நெத்தி பகுதி வந்து தரையை ஒட்டியோ, தாடை பகுதி வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும்போது வாய் கொஞ்சம் அகலமா இருக்கும். செகண்ட் இமேஜ் பாருங்களேன், வாய் கொஞ்சம் அகலப்படும்.
அப்படியே அகலப்படும்போது வந்து நாக்கு வந்து உள்ள மடங்கி இல்லாம வெளியே நோக்கி வந்தால் வாய் வழியாக காற்றோட்டம் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால சுவாசம் ஈஸியா அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்த ஃபர்ஸ்ட் படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. இந்த ஏ இமேஜஸ் சொல்லி பார்க்கும்போது வந்து, இந்த உள்நாக்கு டார்க் கலர் வந்து உள்நாக்கு வந்து இந்த சுவாச குழல் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பிரீத்திங் பைப். இந்த பிரீத்திங் பைப்பும் இந்த நாக்கு ஒண்ணு சேர இடத்துல ஒரு கேஸ் இருக்கு. அந்த பைப் லைன் இருக்கும். அந்த ஸ்பேஸ வந்து உள்நாக்கு வந்து அடைச்சிரும். ஸோ நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உள்நாக்கு அடைச்சனால நம்ம காத்து வந்து உள்ள லங்ஸுக்கு போகாது. அதனால இறக்கறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து தலைய இந்த மாரி பெண்ட் பண்ணி இந்த வி ஷேப்ல வந்து பெண்ட் பண்ணியிருந்தா, இது சராசரி மனிதனோட அமைப்பு. இது வி ஷேப்ல தலை நெற்றி பகுதிய வந்து கீழ் நோக்கியும், தாடை பகுதி மேல் நோக்கி இருக்கும்போது, நம்ம அந்த நாக்கு வந்து வெளிய நோக்கி வரும்போது, இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அப்பதான் சுவாசம் ஈஸியா நடக்க முடியும். சுவாசம் பண்றது தெரிஞ்ச கன்ஃபார்ம் ஆன பிறகு, அவர் குப்புறக்க படுக்க வச்சு இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கும்போது, ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கும்போது, அவர் ஈஸியா வந்து என்ன செய்யும், குப்புறக்க அடிச்சு படுக்கும்போது, பிரீத்திங் ஈஸியா வந்து நடக்கும். அவர் உயிர் காப்பாத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மவுத் டு மவுத் ஏர் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன். ஹீரோயினோட காப்பாத்தும் போதோ இல்ல வந்து ஹீரோ வந்து யாராச்சும் ஒருத்தர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதோ அவர் உயிர் வாழ வைக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பொசிஷன் மவுத் டு மவுத் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. நம்ம வாயு மவுத் பகுதியும் நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு பாதிக்கப்பட்ட மூக்கையும் தாடை பகுதியும் விலைக்கு வச்சு அவர் மவுத்தோட மவுத் வச்சு நம்ம காத்த ப்ரெஷர் பண்ணி உள்ள அனுப்பும் போது அவருக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கிடைக்கும். அதனால அவர் ஈஸியா வந்து என்ன செய்யலாம், அவர் வந்து உயிர் பெறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹார்ட் மசாஜ் சொல்லுவாங்க. ஹார்ட்டை வந்து நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த ஹார்ட் வந்து இதான் நெஞ்சுக்குழி சென்டர் பகுதி. இந்த சென்டர்ல இருந்து ஜஸ்ட் 2 அடி 2 விரலுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட்ல திருப்பி இந்த இடத்துல வந்து இந்த பொசிஷன்ல வந்து என்ன செய்யணும்னா நீ மண்டி போட்டு ஒரு முட்டிக்கால வந்து தரையில பதிய வைக்கணும். ஒரு முட்டிக்கால் மேல் நோக்கி இருக்கணும். கரெக்டா ஹார்ட் பகுதியில இந்த பொசிஷன்லயும் உட்கார வச்சுட்டு புஷ் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் புஷ் டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லி தந்திருப்பாங்க. 2 3 இல்ல தொடர்ந்து 1 2 3 புஷ் பண்ணி கொடுக்க அதுக்கடுத்து மவுத் டு மவுத் வந்து ஏர் சப்ளை பண்ணும்போது 2 திரும்பி புஷ் டு புஷ் நம்ம ஹார்ட்ல புஷ் கொடுக்க நம்ம வந்து ஹார்ட் இமிடியேட்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்கேஸ் துடிக்காத பட்சத்துல இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஆனா அதுவரை நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சக்சஸா முடிஞ்சிருக்கு. ஸோ மவுத் டு மவுத் ஏர் வந்து புஷ் பண்ண கொடுத்தாலும் அதே இடத்துல வந்து ஹார்ட்ல கரெக்டா அந்த கையை வச்சு புஷ் பண்ணி கொடுக்கும்போது ஹார்ட்டும் லங்ஸும் ஒரே இடத்துல ஃபங்க்ஷன் ஆகி அந்த உயிரை காப்பாதுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ரசாயனம் முதலுதவி. ரசாயனம் சொல்றது 3 டைப் ஆஃப் ரசாயனம் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒண்ணு உள் செல்லுதல். நம்ம சுவாசம் மூலியமா வாய் வழியாவோ என்ன செய்யலாம், டாக்ஸிக் கேஸ் உள்ள போறது. பிளஸ் நீராவி புகை மூலமா உள்ள போறது. கசிவு ஏதாச்சும் நம்ம லேப்ல கசிஞ்சு அந்த ஆசிட் பேஸ் வந்து கையில ஒட்டிக்கிறது. இந்த மாதிரி முறையில் இருக்கு. ஒண்ணு வாய் வழியா உள்ள இழுத்துக்கிறது, இல்ல மூக்கு வழியா உள்ள போறது, இன்னொன்னு ஸ்கின்ல போறது. 3க்குமே ரொம்ப முக்கியமானது. வாய் வழியா உள்ள இழுத்த கெமிக்கல்ஸ் வந்து இமிடியேட்டா வந்து மேக்சிமம் துப்ப சொல்லணும். வாமிட் எடுக்க சொல்ல வேண்டாம். வாமிட் எடுத்தா எப்படி ஆசிட் உள்ள போச்சா திரும்பி அதே வழியில ஆசிட் வரும்போது அந்த போயிட்டு வர வழியில இருக்க எல்லா டெஸ்டையும் புண்ணாக்கிரும். ஸோ வாமிட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லாதீங்க. வாயில இருக்கிறது மட்டும் நல்லா துப்ப சொல்லுங்க. நம்பர் 2 வந்து பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்து கம்ப்ளீட்டா குடிக்க சொல்லுங்க. குடிக்கும் போது அதோட வீரியம், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் வீரியம் குறைய சொல்லும். வீரியம் குறையும் போது அந்த தாக்கங்கள் வயிற்று பகுதியில் குறையும். பிளஸ் வாந்தி எடுக்க தூண்ட வேண்டாம். அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும்னா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம். என்ன வகையான கெமிக்கல் எடுத்திருக்காங்க, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்ச டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பிளஸ் பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது முடிந்த வேலையை அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் சாப்பிட்டுருக்காங்க, தோராயமான அளவு, அதோட கான்சன்ட்ரேஷன் செறிவு எவ்வளவு சொல்லி சிகிச்சைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் ட்ரீட் பண்றது கொஞ்சம் ஈஸி. உள்ள இழுத்தல் சொல்லக்கூடிய மூக்கு வழியா உள்ள எடுத்துறது. மூக்கு வழியா உள்ள எடுக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம சுவாசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணி ஒரு ஒரு அந்த டாக்ஸிக் கேஸ் இல்லாத இடத்துக்கு ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துக்கு நம்ம போயே ஆகணும். ஆடைகளை எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும், கொஞ்சம் தளர்த்து விடணும். கொஞ்சம் நல்ல செயற்கை சுவாசம் பண்ண வைக்க அதிகமான ஆக்சிஜன் உள்ள போக அவங்க நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்து அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அடுத்து கை காலில் படக்கூடிய
கெமிக்கல்ஸ் கை கால் கழுவுற கெமிக்கல்ஸ் வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நல்லா தண்ணியில ஊத்தி நீண்ட நேரம் தண்ணியில ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரன்னிங் டேப்ல வந்து வச்சுட்டோம்னா அந்த கெமிக்கல்ஸோட வீரியம் குறைஞ்சு அது புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். நம்பர் 2, நம்ம கையில போட்டுக்க மோதிரம், வாட்ச், காஸ்ட்லியான கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லணும். ஏன்னா வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை சேதமாகாம முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். அதிக அளவு ஓடும் தண்ணியில வந்து நம்ம அந்த கையில பட்ட கெமிக்கல்ஸ் ஓடும் தண்ணியில காட்ட காட்ட நமக்கு ஈஸியா என்ன செய்யும், குணமாகறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபர்ஸ்ட் எய்டே அதுதான், வேற எந்த மாற்று கருத்து இல்லை. சம்டைம்ஸ் நம்ம எடுத்த கெமிக்கல் வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகாட்டி சோப் வச்சு லைட் அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஈஸியா ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரசாயன தீக்காயங்களால் சிகிச்சை ஏற்படும். ஒரு சம்டைம்ஸ் அந்த லேபிள் வந்து ஏற்படாது. அது வெடி விபத்தோ இந்த சூடான பொருளை வந்து நம்ம உடம்புல படிச்சு நம்ம எப்படி பண்றது பார்க்கும்போது சுத்தமான துணியில் முடிந்தவரை துடைக்க வேண்டும், விரைவாக துடைக்க வேண்டும். சோப்பு பயன்படுத்த ரிமூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கழுவிடணும். பிளஸ் வந்து நியூட்ரலைசேஷன் பண்றது சொல்லி ஆசிட் மேல பேஸ்ட் அந்த இடத்துல ஆட் பண்ணீங்க வச்சுங்களேன், நியூட்ரலைசேஷன் பண்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதனால எக்ஸோதெர்மிக் சொல்லக்கூடிய வெப்ப வெளியே ஏற்றலாம், இல்லாட்டி எண்டோதெர்மிக் சொல்லி உள்ள இழுக்கலாம். ஸோ நியூட்ரலைசேஷன் பண்றதுக்காண்டி ஒரு ஆசிட் பட்டுச்சு அதில் பேஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நியூட்ரலைசேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது ஒன்று ஒரு சில சக்சஸ் ஆகும், மித்ததெல்லாம் வந்து எக்ஸோதெர்மிக்கோ இல்லை எண்டோதெர்மிக்கோ நடக்கும். அது விலைகளை மிக மோசமாக்கும். அடுத்து ஆன்டிடயோட் சொல்லுவாங்க. ஆன்டிடயோட் சொல்றது வந்து ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் அது ஈக்குவலான இன்னொரு கெமிக்கல் சேர்த்தோம்னா அதோட வீரியம் கம்மியாகும். அதை நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புரோமின் கேஸ் பட்டுச்சுன்னா அதுக்கான 2 மோலார் அமோனியா ஆட் பண்ணிட்டு அதை வந்து சோடியம் பைக் சல்ஃபேட்ல வந்து அந்த அந்த கையோ ஏதாச்சும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல டிப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோட வீரியம் கம்மியாகும், புரோமினோட தாக்கம் கம்மியாகும். பீனால்ஸ் பட்டுச்சுன்னா உடனே எத்தனால் அது கிளைக்கால் அப்ளை பண்ணி காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டே இருந்தோம்னா பீனோட வீரியம் கம்மியாகும். சோடியம் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எத்தனை ஊற்றி வாஷ் பண்ணா போதும், ஓரளவுக்கு என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கண்ணில் ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் பட்டுச்சுன்னா உடனே நம்ம வந்து கண்ணை கசக்கவே கூடாது. உடனே ஒரு வாட்டர் பேப்பர் ரன்னிங் டேப் வாட்டர்ல வந்து கண்ணை காட்டி தண்ணியை ஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தாவே அதிகப்படியான கெமிக்கலோட வீரியம் குறையப்படும். கான்டாக்ட் லென்ஸ் இருந்தா உடனே கான்டாக்ட் லென்ஸ் கலட்டி வச்சுட்டு அது எக்காவது தேய்ச்சிட வேணா கான்டாக்ட் லென்ஸ் கலத்தி வச்சுட்டு உடனே வாட்டர் வாஷ் கொடுக்க கண்ணினுடைய பாதிப்பு குறையும். இல்லை நீ தேய்ச்சைனா அந்த ரெட்டினால்ஸ் கார்னியா சொல்லக்கூடிய இடம் பூரா புண்ணா வந்துடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப டேஞ்சரான விஷயம் கூட. ஸோ 10 to 15 நிமிஷம் கண்ணில் இருந்து தண்ணி படுற மாதிரி இருந்தாவே ஓரளவுக்கு அதோட வீரியம் தான். பிளஸ் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல கண்ணோட இமைகள், அந்த கண்ணோட முடி இருக்க இடத்துல எல்லாத்தையுமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து நீங்க மருத்துவ போறது ரொம்ப சிறப்பு. சார் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துறது. ரத்தப்போக்கு வந்து கடுமையான ரத்தப்போக்கை எப்படி கட்டுப்படுத்துறது உங்களுக்கு தெரியும். இல்ல மிதமான லேசான ரத்தப்போக்கு, உள் ரத்தப்போக்கு. கடுமையான ரத்தப்போக்கு சொல்றது வந்து நம்ம லெபோரட்டரியில் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டால் உடனே அந்த இடத்துல ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா புஷ் பண்ணி அந்த இடத்துல அமுக்கி பிடிச்சுக்கணும். அந்த இடத்துல துணி எதுவுமே இல்லாத பட்சத்துல உங்க கை விரலோ இல்ல உங்க கையை வச்சோ ஒரு அமுக்கி ஒரு இடத்துல பிடிச்சுக்கணும், ரத்தம் வெளியாகாத மாதிரி. சம்டைம்ஸ் நம்ம மெட்டல் வளையம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த 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 பாதிக்கப்பட்ட இடத்துக்கு மேல் நோக்கி அந்த இரும்பு வச்சு நம்ம கம்பி அது மாதிரி சொல்லுவாங்களே வளையத்தை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா ரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சி நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்பர் 2 வந்து மிதமான லேசான ரத்தப்போக்கு இருந்தால் நீங்க அதுக்கு ரொம்ப ஸ்டெப்ல எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல என்ன செய்யணும் அதான் நின்றும். கடுமையான ரத்தப்போக்கு தான் நீங்க என்ன செய்யணும் உடனே வந்து அந்த பாதிக்கப்பட்டதில் நல்லா டைட் பண்ணி கட்டிக்கணும். பிளஸ் வந்து நம்ம இதயத்தை விட்டு கையில இந்த இடத்துல ரத்தம் போக்கு இருந்துச்சுன்னா கையை மேலே தூக்கணும். ஹார்ட்டை விட்டு மேலதான் இருக்கும். ஹைட் இருந்தா பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். உடனே வந்து என்ன செய்யலாம், பிளட் ஃப்ளோ அதிகமாக வந்து கம்மியா இருந்துச்சுன்னா வெளியேறது கொஞ்சம் கம்மியாகும். டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ற வரையே ஆம்புலன்ஸ் வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். உள் ரத்த போக்குவரத்து நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அது டாக்டர் தான். அவருக்கு ஒரே ஒன்று செய்யலாம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க ஈஸியா காப்பாற்றலாம்னு சொல்லி பாசிட்டிவ் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன செய்யணும் டாக்டர் கூட்டு போய் உள் ரத்த போக்கை வந்து என்ன செய்யலாம் கட்டுப்படுத்த முடியும். ஸோ உள் ரத்த போக்குவரத்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னாலும் முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஷாக் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியும். காயத்தில் ஏற்பட்ட ரத்த இழப்பை என்ன செய்யணும் குறைக்கணும், ரத்த அழுத்தத்தை குறைக்க வேணும். அது மெயின் ரோக்குமே 2 தான். அதிர்ச்சியின் காரணமாக ரத்த இழப்பு ஏற்படும், பிளஸ் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். 2 விஷயத்தை நார்மல் படுத்தினா போதும். அவங்க அதிகமாக வேர்க்கும். ஸோ ஈஸி அவங்க வந்து கூல் பண்றதுக்கு எல்லா விஷயம் செய்யணும். அவங்க இல்லாட்டி அவங்க வந்து உடம்பு வந்து ரொம்ப ஒரு அதிர்வு ஒரு நடுக்கம் ஏற்படும். துணியை வச்சு பொத்தி விடணும். அதிக
துடிப்பு, ரத்த துடிப்பு அதிகமாகும். பலவீனமான துடிப்பும் இருக்கும். நடுக்கம், மயக்கம், மங்கலான பார்வை இதெல்லாம் நடக்கும். நோய் மற்றும் வாந்தி ஏற்பட உணவு இருக்கும். ஸோ அந்த சிம்ப்டம்ஸ் இருந்தாவே ஒரு மாரி பயத்துல இருக்காங்க அர்த்தம். அவங்க உடனே நம்ம வந்து தெம்பூட்டி, அவங்க தேவையான சிகிச்சை குடுத்தோம்னா நார்மல் ஆயிருவாங்க. ஸோ பிளஸ் அந்த ஷாக் ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகராம அப்படியே உட்கார வச்சுக்கணும். படுத்திருந்தாங்கன்னா கால மேல உயர்த்தி குடுக்கணும். ஃபர்ஸ்ட் இமேஜ் குடுத்துருக்காங்க. கால மேல கொஞ்சம் உயர்த்தி குடுத்தோம்னா, கால்ல இந்த பிளட் பூரா என்ன செய்யணும்னா மூளைக்கு போகும். இல்லாட்டி உட்கார்ந்த பொசிஷன் இருந்தாங்கன்னா, அவங்க தலை எல்லாமே கீழ் நோக்கி படும் மாரி வச்சுட்டோம்னா, இந்த மூளைக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போடும்போது, நம்ம ஈஸியா ஷாக்ல இருந்து அந்த ஆக்ஸிஜன் சப்ளை அதிகமா இருக்கும். அப்ப மூளையில ரத்த ஓட்டம் போக ஆக்ஸிஜன் சப்ளை அதிகமா இருக்கும்போது, அவங்க தெளிவான மனநிலைக்கு கொண்டு வந்து ஷாக்ல இருந்து ரிமூவ் ஆகி வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷாக் பேசியாச்சு. சம்டைம்ஸ் தீ அதிகமா பட்டுச்சுன்னா, தீ காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா 2 விஷயங்கள் இருக்கு. தீ காயங்கள் வந்து ஒண்ணு சூடான பொருள் நம்ம மேல படுறது. இன்னொன்னு வந்து நீராவி போன்ற ஒரு படுறது. 2மே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கெமிஸ்ட்ரி லேப்ல பொறுத்தமட்டிலும். ஸோ வலிய போக்குறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணணும். தொற்று ஏற்படாம பார்த்துக்கணும். திரவ இழப்பு சொல்ற அந்த புண்ணு வந்து தீப்பட்ட புண்ணு உப்பளமா இருக்கு. அந்த தண்ணி வந்து ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல படாம பார்த்துக்கணும். ஏன்னா புண்ணு பரவ ஆரம்பிக்கும். பிளஸ் விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். முடிந்தவரை குளிர்வான குளிர்ச்சியா இருக்கும்போது பார்த்துக்கணும். அதிகமான தண்ணியில வாஷ் பண்ணணும். ஹீட்டா இருந்தா மட்டும் அதிகமான தண்ணியில வாஷ் பண்ணணும். குடிக்கிறதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவையான அளவுக்கு குடுத்துட்டே இருக்கணும். உடம்பு கூல் பண்றதுக்காண்டி. மோதிரம், வளையல், ஷூஸ் ஏதாவது போட்டிருந்தா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா கை வீக்கம் ஏற்பட்டா அதை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு உலர்ந்த துணியை வச்சு நல்லா பொத்தி வச்சுக்கணும். கெட்ட துணியை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்படி நிறைய சிஸ்டங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா உறுதி அளிக்கணும்னு சொல்லல, அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கணும். மோசமான எரிந்த கொப்பளங்கள் இருந்தா கண்டிப்பா வந்து மருத்துவமனைக்கு சொல்லணும். பொதுவா வந்து ஒரு உடம்புல வந்து 10% மேல தீக்காயங்கள் ஏற்பட்டால் அது உடனடியாக மருத்துவ சிகிச்சை தான் காப்பாற்ற முடியும். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம எலும்பு வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. அவங்க வந்து ஒண்ணு அந்த கை கால் அந்த உடைஞ்ச இடத்துல வந்து அந்த வீக்கம் ஏற்படும். அது உணர்வு நிலை அற்ற நிலையில் இருக்கும்போது கூட அதை பார்த்தோன்னே வீக்கம் ஏற்பட கண்டுபிடிச்சிடலாம். வீக்கம் ஏற்படாத பட்சத்துல இந்த கையில வீக்கம் அடிபட்டிருந்தா இந்த கையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அர்த்தம். அது மணிக்கட்டியா இருந்தாலும் சரி, எலும்பு முறிவு ஜாயிண்டா இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலும் சரி, வீக்கத்தை பார்க்க முடியாத பட்சத்துல சின்ன வீக்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பெரிய வீக்கத்தை நம்ம தொட்டுனே வலிக்கும். அங்க ரத்த ஓட்டம் அதிகமா தடைபடுறதுனால உணர்ச்சி அற்ற நிலையில் இருக்கும். உடனே நம்ம முடிஞ்ச அளவு வந்து ஒரு பேட் மாதிரி கட்டி அதை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு கழுத்துல இதை கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறது பெட்டர். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு போர்வையால் மூடப்பட வேண்டும். அதே மாதிரி பிராக்சர் ஆனவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சூடாக வைத்திருக்கணும், கணக்கணன்னு வச்சிருக்கணும். ஆம்புலன்ஸ்க்கு அனுப்பவும். தீவிர சிகிச்சை எந்த பானமும் கொடுக்க வேண்டாம். அது சிகிச்சைக்கு பொறுத்து குடிச்சிடலாம். இன்கேஸ் மயக்க மருந்து கொடுக்க மாதிரி இருந்தா டீ காஃபி முதல் சாப்பிட்டோம்னா வாமிட்டிங் வந்து. கண் காயங்கள் உங்களுக்கு தெரியும், கண் கண்டிப்பா முக்கியம். லெபர்ட்டை பொறுத்தவரை கண்களை ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும். கெமிக்கல்ஸ் எதாவது ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா கண்ணில் பட்டு கண் பார்வை பாதிக்க இழக்க நேரிடும். அதனால கண்டிப்பா நீ காகிள்ஸ் கண்ணாடி போடாம லேபிளா அலோவ் பண்ணாதீங்க. எங்க லேபிள அலோவ் பண்ணவே மாட்டோம். ஈவன் ஆன்சில் லேபிள் இருந்தா கூட எனி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் நீ கண்டிப்பா காகிள்ஸ் போட்டு தான் பண்ணணும். கண்ணாடி போட்டு பார்க்கறதுனால கண்டிப்பா வந்து கண்ணை பாதிப்பு ரொம்ப தடுக்கப்படும். கண்ணில் வேற ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல் ஏதாவது கெமிக்கலோட ஸ்பிளிட் ஆகி மெட்டல் சாடோ டஸ்ட் கண்ணில் படாம இருக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி கண்ணில் பட என்ன பண்றது சொல்லி பாருங்க. கண்டிப்பா வந்து கண்ணை வந்து கழுவணும். கண்டினியூஸா கழுவிட்டே இருக்கணும். கண் மேல் அந்த கவர் பண்ற எல்லா இடத்துலையும் கழுவணும். லாஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் போகணும் இருக்கும். சம்மரி நம்ம இதுவரை என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் பண்ணா நடந்தா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல என்ன நடந்தால் எப்படி நடந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பார்த்துருக்கோம். விபத்து ஏற்படும் போது ரத்தப்போக்கு இருக்கும்போது அதிகமான ரத்தப்போக்கு, மிதமான ரத்தப்போக்கு, பிளஸ் வந்து எலும்பு முறிவு, கண் காயங்கள் ஏற்படும் பட்சத்தில் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம் பார்த்தோம். அதோட சம்மரி சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையானது. இந்த இது வந்து எல்லா லேபில் இருக்க ஆய்வு ஆராய்ச்சி அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். ஆய்வகங்கள் விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் பெரிய அளவா இருந்தாலும் சரி, சின்ன அளவா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு முறையில கண்டிப்பா நிகழ்த்த வேண்டும். பாதுகாப்பு முறையை பயன்படும் பட்சத்தில் நம்ம விபத்துகளை தடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தீங்கு விளைவிக்கும் பொருளோ இல்ல தீங்கு விளைவிக்கும் கெமிக்கலோ கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் அதை மிக முன்னேற்பாடாக காகிள்ஸ் கண்டிப்பா போட்டுக்கணும். இல்லை கெமிஸ்ட் லேப்னா இல்ல கோட் போட்டு
தன் உடமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உபகரணங்கள் சேதம் ஏற்பட்டாலும் சரி, வளாகங்கள் சேதம் ஏற்பட்டாலும் சரி, அது மெயினான விஷயம் வந்து நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதா காரணம். அதான் விபத்துக்குரிய காரணம். இந்த யூனிட்ல நம்ம மிக அதிகமா பார்த்தது மின்சாரம் தாக்கி அதிர்ச்சி உள்ளாகுது, எலக்ட்ரிக்கல் ஷாக். அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம். மெயின் அன்கான்சியஸ் ஸ்டேஜ் போனாவே அவங்க வந்து சுயநினைவு இல்லாத பட்சத்துல நம்ம வந்து ஒரு ஏரியஸான பிளேஸ்க்கு மூவ் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லா நம்பிக்கையும் ஊட்டணும். பொதுவா ஆக்சிஜன் உள்ள போயிடுச்சுனாவே நார்மல் ஆயிடுவாங்க. இன்கேஸ் வாயில நுரைத்தலையோ இல்ல கெமிக்கல் பட்டோ இல்ல சளி இருந்து அடைப்பு ஏற்பட்டால் அவங்க பக்கவாட்டுல சாய்ச்சு அந்த சளி எல்லாத்தையும் பிளட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா சுவாசத்துக்கு ஈஸியான வழிமுறை அதிகமா இருக்கும். அது சுயநினைவு இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது. அடுத்து ரசாயன விபத்து, கெமிக்கல் ஸ்பிரிட் ஆகுது, சூடான கெமிக்கல்ஸ் வந்து கண்ணில் பட்டு ஸ்கின்ல பட்டாலும் அது கண்டினியூஸா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இந்த யூனிட்ல பார்த்தோம். ரத்தப்போக்கு சொல்லக்கூடிய மிக அதிகமான ரத்தப்போக்கு, மிதமான ரத்தப்போக்கு இருந்தால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும். காட்டன் துணியை வச்சு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும், பிளட் லீக் ஆகாம. இல்லாட்டி அங்க எதுவுமே இல்லாத உங்க கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தரணும். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ரத்தப்போக்கு கம்மியாகப்படும். பிளஸ் ஒரு வளையம் இருந்தா அந்த இடத்துல அமைக்கி பிடிச்சிட்டா ரத்த போக்கு விலை கட்டுப்படுத்தப்படும். அதுக்கடுத்து நீ ஹாஸ்பிட்டல் போனா போதும். அடுத்து தீ காயங்கள் சொல்லக்கூடாது, பர்னிங் சென்ஸ். தீயினால் எலக்ட்ரிக் பவர்னால வந்து தீ பட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தேவைக்கு அதிகம் அவங்க தேவையான குளிர்பானங்கள் அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக புண்ணோட வீரியம் கம்மியாகும். பிளஸ் 10% மேல பாடியில வந்து தீக்காயங்கள் ஏற்பட்டால் அதை உடனே டாக்டர்கிட்ட பார்த்து அவங்க உள்காயமா இருக்கா, எந்த அளவு வீரியமா உள்ள பாதிச்சிருக்கு சொல்லி பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுத்தோம் நீ பார்த்தோம். கண் காயங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். உரிய கவனிப்பு கண்டிப்பா வேணும். நடைமுறையை பயன்படுத்துவதனால் மட்டுமே பல உயிர்களை நம்ம பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போக முடியும். மருத்துவமனை கொண்டு செல்வது எவ்வளவு ஸ்பீடா முக்கியமோ அதே இடத்துல ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால பல உயிர்கள் பாதுகாக்கப்படும். இந்த யூனிட்ல படிச்ச எல்லாத்தையுமே ஒரு ஆய்வகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆய்வக ஊழியர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம்.